முதல்வர் ஜெயலலிதாவுடைய தோழி வி.கே. சசிகலாவால நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களால அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய வெற்றி பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல தனக்கு துரோகம் செஞ்ச முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அவங்கள தோற்கடிக்க சசிகலா வியூகம் அமைச்சிருக்கிறார். அவங்களுக்கு எதிராக தன்னுடைய கட்சியான அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வேட்பாளர்களை சசிகலா நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் திருமதி சசிகலாவுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் கூட்டணி அமைச்சு போட்டியிடுது. தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்ல தன்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகளை வேட்பாளர்களாக சசிகலா நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு நல்லாவே இருக்கு. உதாரணமா அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ராமுதேவர் அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்தே கட்சிக்காக பாடுபட்டு வரதால உள்ளூர்ல அவரு பிரபலமானவரா இருக்கிறாரு. மதுரை மாவட்டத்துடைய விஐபி தொகுதிகளில் ஒன்னாக கருதப்படக்கூடிய திருமங்கலத்துல தேர்தல் களம் வழக்கத்தை விட அதிக சூடா இருக்கு. ஏன்னா கடந்த 2 முறையுமே இங்க வெற்றி வாகை சூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் இந்த முறையும் வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய தேர்தல் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்திட்டு வராரு. இருந்தாலும் அவருக்கு எதிராக திரண்டிருக்கக்கூடிய அரசியல் சக்திகளும் சொந்த கட்சிக்குள்ளேயே நிலவக்கூடிய அதிருப்திகளும் இந்த முறை அவருக்கு மிகப்பெரிய சவாலா உருவெடுத்திருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவுடைய தீவிர ஆதரவாளராக காட்டிக்கொண்டவர்கள முக்கியமானவராய் இருந்தார். காலப்போக்குல எடப்பாடி பழனிசாமியுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக உதயகுமார் மாறியிருக்கிறார். இப்போ எதிர்கட்சி துணைத் தலைவர் அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய உதயகுமார தன்னை புறக்கணித்த ஒரே காரணத்துக்காக இவரை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கறதுல சசிகலா உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்காக இன்ஸ்டாகிராம் மற்றும் சோசியல் மீடியாவில் ரொம்பவும் பிரபலமான ஜீவிதா நாச்சியார ஆர்.பி. உதயகுமாருக்கு எதிராக சசிகலா களமிறக்கி இருக்கிறாங்க. அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஜீவிதா நாச்சியார் இப்போ சசிகலா கூட இணைந்து செயல்படுறது தொகுதியில புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா திருமங்கலம் தொகுதியில கணிசமாக உள்ள முக்குளத்தோர் வாக்குகளை கவர்றதுல ஜீவிதா நாச்சியார் முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னு கணிக்கப்படுது. இது ஆர்.பி. உதயகுமாருடைய வாக்கு வங்கியில பெரிய விரிசலை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை திமுகவில் இணைக்கக்கூடிய விழாவை திருமங்கலத்துல நடத்தினது உதயகுமாருக்கு விடப்பட்ட நேரடி சவால் அப்படின்னு கருதப்படுது. அது மட்டும் இல்லாம திருமங்கலம் தொகுதியில ஆர்.பி. உதயகுமார் வீடு வீடா பாத்திரங்கள் கொடுத்தது போல ஜீவிதா நாச்சியாரும் வழங்கினதால உதயகுமாருடைய வாக்கு வங்கி சேதமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. கூட்டணி அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில அமமுக இணைஞ்சிருந்தாலும் ஆர்.பி. உதயகுமாருக்கும் டிடிவி தினகரனுக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அப்படியே தஞ்சாவூர் பக்கம் வந்தா மன்னார்குடி வேட்பாளர் ராசுபிள்ளைக்கு ஆதரவா சசிகலாவுடைய தம்பி திவாகர் தலைமையில கள்ளர் சமுதாய மக்கள் தீவிரமா களப்பணி செஞ்சுட்டு வராங்க. இதனால படுத்தபடியே வெற்றி பெறுவேன் அப்படின்னு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தன்னுடைய ஆதரவாளர்கள் கிட்ட சொல்லிட்டு வராராம். அதே மாதிரிதான் நன்னிலம், மதுரை மத்திய தொகுதி, மானாமதுரை, பரமக்குடி, ராஜபாளையம், மேலூர், முதுகுளத்தூர், ஆண்டிப்பட்டி, சங்கரன்கோவில், நாங்குநேரி உள்ளிட்ட தொகுதிகளில் சசிகலா ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்ற அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கறத மாற்று கருத்து இருக்க முடியாது. இது ஆட்சி அதிகார கனவுல இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியினர் மத்தியில கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. வாழ்வா சாவான்ற அடிப்படையில இந்த தேர்தலை சசிகலா சந்திக்கிறதால களம் ரொம்பவே சூடா இருக்கு. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.